ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வானத்தில் பறந்த வீடியோவும் அதுக்கான செலவு, அது எப்படி பண்ணேன், எங்கே போய் பண்ணேன்றதை பற்றியும், அப்போ என்னை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நான் வந்து சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை வானத்தில் பறக்கணும்னுட்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேரா மோட்டரிங்குன்னு சொல்லுவாங்க. பேரா கிளைடிங்குன்னு சொல்கிறது வந்துட்டு இன்ஜின் இல்லாமல் பறக்கிறது. அதுவும் லைசன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பேரா மோட்டரிங் நான் வந்து இந்தோனேஷியாவில் ஜகர்த்தாவில் போய் நான் இதை கற்றுக்கிட்டேன். இதுக்கான செலவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 60,000 ரூபா கிட்ட ஆச்சு. 5 நாளில் கற்றுக்கிட்டேன். அங்கே தங்குறதுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இதில் இருக்க பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இன்சிடெண்ட்டோ இல்லை ஏதாவது ஆக்சிடெண்ட்டோ ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப சீரியஸாக இன்ஜுரி ஆகும். ஆனால் இதுக்கு வந்து சப்போஸ் இப்போ தலைக்கு மேலே இருக்க அந்த கிளைடர் ஏதாவது ஃபால்ட் ஆனாலோ இல்லை ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலோ கீழே சேஃபாக லேண்ட் ஆகிறதுக்கு ரிசர்வ் பேராஷூட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை டிப்ளாய் பண்ணோம், அதை தூக்கி போட்டோம்னாலே அது ஓப்பன் ஆகி நம்ம சேஃபாக கீழே வந்துடலாம். ஆனால் அதுக்கு சர்டன் ஹைட் இருக்கணும். நீங்கள் ரொம்ப கீழ் லெவலில் இருந்து அதை பண்ணால் உங்களால் அது ஓப்பன் ஆகாது. ஸோ அதெல்லாம் இந்த கோர்ஸ் போகிறப்போ உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன் இதை நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை நான் கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை இருக்கும்ல, நான் இதுவாகணும் அதுவாகணுன்ட்டு. என் குடும்ப சூழ்நிலை என்னால் சரியாக படிக்க முடியல. நான் வெறும் 10வது மட்டும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு பறக்கணும்னு ஆசை வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதை தேடும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது பறக்கிறதுக்கு. பேரா கிளைடிங், பேரா செயிலிங், ஸ்கை டைவிங், நிறைய இது இருக்குது. பட் எனக்கு வந்து பேரா மோட்டரிங் பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றதெல்லாம் நம்ம வந்துட்டு விண்டு இருக்கணும், இல்லை அப்படின்னா நமக்கு அது கரெக்டான சூழ்நிலை இருக்கணும். இதுனா பிரச்சனை இல்லை. நமக்கு மழை மட்டும் இல்லாத டைமும் அதிக காற்றடிக்கிற காலமும் இல்லாமல் இருந்ததுன்னா மற்ற எந்த டைம்னாலையும் நம்ம வேணுன்றப்ப பெட்ரோல் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இடம் காலியாகுதுன்னா ஈஸியாக டேக் ஆஃப் ஆகிட்டு எங்கேனாலையும் பறக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க ஆக்சுவலாக கற்றுக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்களால் முதுகுக்கு பின்னாடி ஒரு 20-25 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு உங்களால் அந்த இன்ஜினு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஓடணும், டேக் ஆஃப் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னாலையும் நீங்கள் சிரமப்படாமல் ஃப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் வந்து பேரா ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா சீட் இருக்கும், வீல்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் அது ரன் பண்ணி ஓடி தூக்கிட்டெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை, ஈஸியாக இருக்கும் அது ஃப்ளை பண்ணுறதுக்கு. அது வந்து 2 பேர் பறக்கிறதுக்கும் அதில் இருக்குது. ஸோ ஒருத்தர் பறக்கிறதும் இருக்குது. பட் இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு சோலோ பேரா கிளைடிங் முடிச்சிருக்கேன். இது பேரா மோட்டரிங்கு. இது முடிச்சதுக்கப்புறம் மேபி அடுத்த வருஷம் டைம் இருந்ததுன்னா டேண்டம் 2 பேர் போகிறத ஃப்ளை பண்ணி கற்றுக்கலான்னு இருக்கிறேன். உங்களுக்கும் இது எதாவது கற்றுக்கணும்னு தோணுச்சு, இல்லை எப்படி எங்கே போய் பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோவில் இருக்க கமெண்டில் சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மேலே பறக்கிறப்போ ஒரு விதமான ஒரு பயம் மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா நான் ஃப்ளைட்டில் நிறைய டைம் போயிட்டு வந்துட்டுருக்கேன். வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைமாக நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். இதில் பறக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காற்று வந்து உங்கள் உடம்புல டைரெக்டாக மேலே படுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியாக எல்லாம் குட்டி குட்டியாக பார்க்குறது வேறு, அந்த காற்று அந்த இதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுன்றது டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கைஸ். இது வாயில் எடுத்து சொன்னால் எனக்கு இப்போ உங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஃபீல் பண்ணால் தான் புரியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் டேக் ஆஃப் ஆகும்போது எனக்கு உண்மையாலுமே பயமாக தான் இருந்தது. இப்போ ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கும்போதும் அந்த உள்ள அந்த திக்குன்னு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் குறையவே இல்லை. ஏன்னா நான் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 ஃப்ளைட் பண்ணோம், 20 முறை டேக் ஆஃப் லேண்டிங் பண்ணோம். ஆனால் உண்மையாலுமே ஒரு முறையும் புதுசாக ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. நீங்களும் இந்த யாராவது ஃப்ளை பண்ணணும்னு மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே செத்து போயிடாமல் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு முறையாவது என்ஜாய் பண்ணணும்னு நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் சுற்றி இருக்கவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக பயப்படுவாங்க, என்னடா இது இவ்வளோ ஹைட்டில் போய் பறக்கிறியே ஏதாவது ஒன்றுனா எப்படின்றது. நீங்கள் அந்தளவுக்கெல்லாம் பயப்பட வேணாம். ஏன்னா இதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது கைஸ். நீங்கள் ஒன்றும் டைரெக்டாக நீங்கள் போயிட்டு பறந்து விழுந்துட போகிற கிடையாது. உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பைக் ரைடிங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலையும் கீழே விழுந்தால் ஆக்சிடெண்ட் ஆகிறது அது நார்மல், சகஜம். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் ஆக்சிடென்ட்ஸ் இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பேரா மோட்டரிங்குன்னு பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் லேண்டிங்கில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்சிடென்ட் ஆகுமே தவிர மேலே பறந்துட்டு இருக்கும்போது எந்த ஒரு இதுவுமே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. அன்லஸ் நீங்கள் வந்து அந்த பிரேக் 2 கையில் நான் மேலே பிடிச்சிட்டு இருக்கலாம், அது பிடிச்சி ஏதாவது இழுத்தாலோ இல்லை ஏதாவது நான் வந்து 8 போடுறேன் 7 போடுறேன்னு ஏதாவது இழுத்து ஏதாவது பண்ணிங்கனாலோ தான் இன்சிடெண்ட்டோ ஆகும். மற்றபடி வந்து ரொம்ப சேஃபாக ஃப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து 10 லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்குது. 4 லிட்டர் இருந்தால் 1 மணி நேரம் பறக்கலாம். ஸோ ஒரு முறை ஃபுல் பண்ணிங்கன்னா 2 மணி நேரம் பறக்கலாம்.
இது விண்டு டைரெக்ஷனை வச்சு தான். இப்போ காற்று உங்கள் பக்கம் எதிரில் அடிக்குதுன்னா நீங்கள் ரொம்ப ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரொம்ப டிஸ்டன்ஸ் போக முடியாது, ஏன்னா காற்று அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ காற்றோட பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா, காற்று ஈஸ்ட் பக்கம் அடிக்குதுன்னா நீங்கள் ஈஸ்ட் பக்கம் ஃப்ளை பண்ணி டைரெக்ஷனில் போனீங்க அப்படின்னா தாராளமாக 1 மணி நேரத்துக்கு 35லேருந்து 40 கிலோமீட்டர் போகலாம். ஒரு முறை டேங்கை ஃபுல் பண்ணிங்கன்னா 80 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக ஃப்ளை பண்ணலாம். மெயினாக இது வந்து பீச் சைடு இல்லை எங்கேனாலே ஃப்ளை பண்ணலாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்றது எனக்கு சரியாக தெரில. இது நான் வெளிநாட்டில் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் நான் ஒரு செட்டு இன்ஜினு எல்லாமே ஒரு செட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். மேபி ஊரில் கூடிய சீக்கிரம் நான் ஃப்ளை பண்ணால் வீடியோஸ் நான் கண்டிப்பாக சேனலில் போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கிறனாலையும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனாலையும் நான் யார்கிட்டயாவது நான் கேட்டு சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து நான் இப்போ யாரும் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடல, தெளிவாக சொல்லலைன்றதுனால நமக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இது சொன்னோம்னா இது எவ்வளோ செலவாச்சு என்னன்றது மற்றவங்களுக்கும் புரியுன்றனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் இந்த வீடியோ எண்டில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது கைஸ். நான் எல்லாம் பறந்தேன். இது இப்போ நான் பறந்துட்டு இருக்கிறது வந்து 9வது 10வது ஃப்ளைட். இது இந்த ஃப்ளைட்டில் இப்போ நான் பறந்துட்டு இருக்கும்போது வீடியோவில் கீழே பார்த்தீங்கனாலே தரையில் தெரியும் அந்த தண்ணி ரிஃப்ளெக்ஷன், ஏன்னா மழை பெஞ்சு எல்லாம் ஈரமாக இருந்தது. ஆனால் நான் லேண்ட் ஆகும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால, மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது, கால் ஸ்லிப் ஆனதுனால பின்னாடி என் இன்ஜின் முதுகுக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற ப்ரொப்ளர் வந்து அது உடஞ்சிருச்சு. அது எப்படி உடஞ்சிச்சுன்னு இப்போ வீடியோவில் பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ் நீங்கள் என்ன தோணுதுன்ட்டு. ஆமாம், ஆக்சுவலாக ஒன்றும் ரொம்ப அடியெல்லாம் பண்ணல கைஸ்.